friends, welcome to Mia's Kitchen. நாம் இன்னைக்கு கேரட் ஹல்வா செய்ய போறோம். வின்டர் வந்துருச்சு. சோ கேரட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அது வச்சு நம்ம கேரட் ஹல்வா ஈஸி எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துர்க்கேன். கேரட் வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட கேரட் எடுத்துர்க்கேன். சோ அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சரியா இருக்கும். and இந்த நெய் உருகுனதுக்கு அப்புறம் நம்ம அதல கேரட்ஸ் சேர்த்துடலாம். சோ நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேரட் சேர்த்துடலாம். நெய்யில வந்து கொஞ்சம் கேரட் நம்ம வதக்கும்போது அந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம பால் ஊத்தி வேக வச்சா சரியா இருக்கும். முன்னாடி நேராவே நம்ம பால் ஊத்தி வேக வச்சோம்னா அந்த ஒரு சரியா பச்சை வாசனை வந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுல வந்து நான் ஒரு 1/2 லிட்டருக்கான பால்ல சேர்க்கிறேன். இது வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நம்ம எந்த ஒரு இதெல்லாம் கோயாலாம் போடாததுனால நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் போட்டாலே சரியா இருக்கும். இதுல கூடவே வேகும்போது அது வந்து நல்லா மில்க் வந்து சுண்டியும் வந்துரும். அண்ட் இதுல வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல செய்வாங்க. குக்கர்ல செய்யும்போது அது குயிக்கா குக் ஆயிடும். எது ஒண்ணுமே இந்த அல்வாலாம் வந்து ரொம்ப சீக்கிரமா குக் ஆயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வராது. கடாயில நம்ம பண்ணும்போது ஒரு கொஞ்ச நேரமா ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி வேகும். அது சிறுசிறுக்கா வேகும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இது வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மூடி வச்சு இதை குக் பண்ணலாம். ஐ திங்க் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் இது வேகிறதுக்கு. நல்லா வேகணும் இது. அது வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ திறந்து பார்க்கலாம். கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு. நான் வந்து நீங்கள் பால் வந்து போட்டோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம அடிக்கடி கிளறி விடாமல் கொஞ்சம் கம்மி தீயிலே வச்சு வேக வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த நம்ம போடுவோம் இல்லைங்களா கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, இங்கெல்லாம் தெரியுது பாருங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பாலே வந்து அந்த பாசந்திலாம் ஆகிற மாதிரி அதுவே வந்து சுண்டி வந்துடும். அதனால தான் வந்து அதை மூடி போட்டு வேக வைக்க சொல்லிடுது. ஆனால் குக்கரில் பண்ணும்போது அந்த மாதிரி வராது. இப்போ வந்து இந்த கேரட் வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பால் நமக்கு சுண்டி வரணும். அதுக்காக நம்ம தீ கொஞ்சம் அதிகமாகவே கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து திறந்து வந்து இதை இன்னும் வேக வைக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்களா அது கொதிச்சு வந்துட்டே இருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நமக்கு அந்த பால் வந்து அந்த ஃபுல் க்ரீம் மில்க் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்துட்டே இருக்குது பாருங்கள். இது நல்லா இன்னும் சுண்ட சுண்ட வருக்கும் போது அந்த பால் வந்து நல்லா கிரானுலேட்டடாக ஆகிடும். நமக்கு வந்து அந்த கோவா போட்ட மாதிரியே வந்துடும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு எசன்ஸோ எதுவுமே சேர்க்காம இதுவே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் இது வந்து இன்னும் 10 நிமிஷமாவது ஆகும் இது வந்து சுண்டறதுக்காக. அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்க்குறேன். என்னோட கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து உங்கள் கேரட்டை பொறுத்து நீங்கள் அதிகமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. கேரட் அல்வா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த கேரட்டோட அந்த ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் அந்த சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அது கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அது இன்னமும் வந்து நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும் அந்த பால் இன்னும் சுண்டி வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடியே நீங்கள் கேரட் வேகிறதுக்கு முன்னாடி வந்து சக்கரை போட்டிங்கன்னா கேரட் வந்து சரியாக வேகாது. அது வந்து அப்படியே திப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லா அது வெந்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் க்ரீமி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ நம்மளோடது பார்த்தீங்கன்னா நம்ம பால் எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இது போட்டுடலாம். கேஷ்யூ நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, அதை போட்டுடலாம். நீங்கள் இதை வறுத்து போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த பால் வந்து பாருங்கள் எப்படி ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். அந்த பால் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த கோவா போட்ட மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு மணலாக இருக்க மாதிரி. அதுதான் வந்து டேஸ்ட்டு. இது வந்து நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வராது. கேரட்டும் அந்த பாலும் சேர்ந்த மாதிரி. இப்போது அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர்ஸும் ஆட் பண்ணலை. மேலே வந்து நான் பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் 1 ஸ்பூன் நெய். நீங்கள் அதை வேணும்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மியாஸ் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.